வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோயர்ஸ் என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் குட் மார்னிங். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார். நான் திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன் சார். எங்க இருந்து சார்? திருநெல்வேலி. சொல்லுங்க சார், என்ன தகவல் வேணும் சார்? உங்க சேனல் நாங்க டெய்லியும் பாக்குறோம். ரொம்ப அருமையா இருக்கு சார். உங்க பதிவு எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நீங்க உங்க பதிவு போடுறதுனால திருச்செந்தூர் மட்டுமே டெய்லியும் பாக்குற மாதிரி வரும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி உங்க பதிவுக்கு. சார் மே 11 திங்கட்கிழமை அன்னைக்கு. சொல்லுங்க சார். மே 11 திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த அன்னதானம் மாதிரி கொடுக்கலாமா? மே 11 சார்? மே 11 கொடுக்கலாம் சார், கொடுக்கலாம். அந்த டைம்ல ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணுங்க சார். கால் பண்ணி பேசிட்டு பண்ணுங்க. ஓகே சார். அது 3 நாளைக்கு முன்னாடி மே 11 வேற யாரும் புக் பண்ணிடக்கூடாது, அதுக்குதான் கேட்டேன். சரிங்க சார், சரிங்க சார். இப்போ ஒரு காலர் லைன்ல வர்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க சொல்லி கேட்போம். சார் குட் மார்னிங். வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சென்னையிலிருந்து கால் பண்றாங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன். நீங்க அந்த குழந்தைங்க தொட்டில கரும்புல தொட்டில் கட்டி கூட்டு போட்டு மண்டே போன் பண்ண பண்ணிருக்கீங்க. கேட்டு சார். நான் கொஞ்சம் எனக்கு நாளைக்கு கால் பண்ணுங்க சார். நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லிடுறேன். நம்ம ஆக்சுவலி நான் மறந்துட்டேன். செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கால் பண்றேன். எலெக்ஷன் முடிஞ்சு 24 இல்ல 25 அந்த 2 டேட்ல ஏதாவது வர மாதிரி இருக்கும். சரிங்க சார், சரிங்க சார். எனக்கு நாளைக்கு கால் பண்ணுங்க சார். உங்களுக்கு தகவல் சொல்றேன் நான். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். ஓகே சார், ஓகே சார், ஃபைன் சார். சார் குட் மார்னிங் சார். நாங்க சேலத்துல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க மேடம், என்ன தகவல் வேணும் மேடம்? சார் இப்ப நாங்க 28, 29, 30ல திருச்செந்தூர் வரலான்ட்டுங்க சார். சரிங்க மேடம். அப்ப இந்த மந்த் அப்ப ரஷ் எப்படிங்க சார் இருக்கும்? ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருக்கு மேடம். இன்னும் நல்லா கூட்டமா தான் மேடம் இருக்கும். இந்த மாசம் தானே கேக்குறீங்க? இந்த மாசம் தாங்க சார். இந்த மாசம் 28, 29, 30 செவ்வாய் புதன் வியாழன் 3 நாளுமே. புதன்கிழமை நார்மலா இருக்கும். செவ்வாய் வியாழன் நல்ல கூட்டமா தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சம்மர் ஹாலிடேஸ்ல. ஆமாங்க சார். இப்ப சாமியை பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா புதன்கிழமை பாக்குற மாதிரி பண்ணலாமாங்க சார்? புதன்கிழமை காலையில இதனால கூட்டம் இருக்குதான். மதியத்துக்கு மேலதான் ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்க சார், ஓகேங்க சார். சார் இப்ப அங்க ரூம் புக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கந்தர் விடுதின்ட்டு இருக்குதுதாங்க சார். இது ஆன்லைன்ல தான் மேடம் புக் பண்ண முடியும். ஆன்லைன்ல நாளைக்கு செக் பண்ணி பாருங்க. ஏர்லி மார்னிங். எர்லி மார்னிங். இப்ப நம்ம இங்க இருக்கிற ஆன்லைன்ல இப்படி இங்கே புக் பண்ணிக்கலாமாங்க சார்? ஆமாடா, நாளைக்கு பாத்தீங்கன்னா 28ஆம் தேதிக்கு மட்டும்தான் ஓபன் ஆகும். 28, 29, 30 3 நாள் புக் பண்றதுனா ரொம்ப கஷ்டம் தான் உங்களுக்கு தொடர்ச்சியா. கண்டினியூவா அங்க பண்ண முடியாதுங்களா? ஆமா. நாளைக்கு 14 நாளைக்கு முன்னாடி தான் ஓபன் ஆகும். இன்னைக்கு ஏப்ரல் 13. இன்னைக்கு வர்ற விடிய காலம் 12ல இருந்து 12:30 பாத்தீங்கன்னா நாளைக்கு 28ஆம் தேதிக்கு தான் ஓபன் ஆகும். நாளைக்கு காலையில திருப்பி 29 ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்த நாள் கழிச்சு 30ஆம் தேதிக்கு ஓப்பன் ஆகும். அப்படிதான் ஒவ்வொரு நாள் கடந்து போக தான் ஓப்பன் ஆகும். 14 நாள் தான் முன்னாடி தான் ஓப்பன் ஆகும் சைட்ல உங்களுக்கு. ஓகே சார். இப்ப 29ஆம் தேதி புக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். 29 இன்னைக்கு நைட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நைட்டு 12 மணி. நாளைக்கு நைட். ஆமா, 12 to 1 மணிக்குள்ள புக் பண்ற மாதிரி பாருங்க. 12 to 1:30 அந்த டைம்ல தான் புக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அவைலபிள் இருக்காது உங்களுக்கு. புக் ஆயிரும். நன்றிங்க சார், நன்றிங்க சார். சார் அப்புறமே இன்னொரு தகவலுங்க சார். இப்ப நாங்க 1500 ரூபாயில இந்த அபிஷேக இது பாக்கணும் அப்படின்னா நம்ம அது ஆன்லைன்ல தான் புக் பண்ணுமாங்க சார், இல்ல அங்க புக் பண்ணிக்கலாம்? 1500 ரூபாங்கிறது அபிஷேக பூஜை. உங்க பேர்ல பூஜை நடக்கும். நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா சரிங்களா? அது நீங்க போய் தரிசனம் பண்ண முடியாது. அபிஷேக தரிசனம் இருக்கும். அதனாலதான் ஆன்லைன்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா இங்க கோவில் உள்ள சண்முக விலாசத்துல கேட்டு பாருங்க டிக்கெட் இருக்கான்னு. ஆமா, காலையில 6 மணி அபிஷேகம், அப்புறம் 10 மணி அபிஷேகம் ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா விடியற் காலம் 4 மணிக்கு கேட்கணும். உள்ள அங்க சண்முக விலாசத்துல உள்துறை அலுவலகத்துல கேட்கணும். டிக்கெட் இருந்துச்சுன்னா இது பண்ணுவாங்க. அதே மாதிரி சாயங்காலம் 7 மணி அபிஷேகத்துக்கு சாயங்காலம் ஒரு 5 மணி போல கேளுங்க. நன்றிங்க சார். ஆனா அந்த 1500 ரூபாயில சாமியை தரிசனம் பண்றதுக்கு இல்ல. அது அபிஷேக பூஜை. உங்க பேர்ல சுவாமியை தயிரும் பாலும் வச்சு அபிஷேகம் நடக்கும் உங்க பேர்ல. ஓகேங்க சார். இப்ப நம்ம சாமியை தரிசனம் பண்றதுன்னா பணம் கட்டி பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கங்க சார் புக் பண்ணலாம்? அபிஷேக தரிசனம் மட்டும்தான் மேடம் பேமெண்ட் பண்ணி பார்க்க முடியும். மற்றபடி எதுனாலுமே நீங்க கியூல தான் போகணும். 100 ரூபாய் டிக்கெட் இல்லைன்னா ஃப்ரீ தரிசனம்ல தான் போற மாதிரி இருக்கும். மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்.